Praise the Lord. பாடுகள் மத்தியில பாடல்கள். ஆமென். தெளிவா சொல்லணும்னா, praise in your pain. Praise in the midst of all circumstances. Praise in the midst of all your struggles. ஆம் பிரியமானவர்களே, எல்லாவித துன்பத்திலையும் கர்த்தரை துதிக்க நம்ம மறக்க கூடாதாம். இது ஒரு கடினமான நேரம் தான். ஆனா வேதத்தை நம்ம கவனிச்சோம்னா, ரெண்டு முக்கியமான நபர்கள் நடுராத்திரியில அதுவும் ஜெயில இருந்து ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஆம் பிரியமானவர்களே, அவங்க யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பவுலும் சீலாசும் தான். இதே போலதான் நம்மளும் அநேக நேரங்கள்ல பிரச்சனை வந்தப்போ கலங்கி தவித்திடுறோம். என்ன செய்வது, இல்ல எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் செய்வதுன்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கிறத மறந்துடுறோம். ஆனா பவுலும் சீலாசும் பாருங்க, அவங்களோட நிலைமை என்னதான் பாடுகள் மத்தியில இருந்தாலும் ஏசப்பாவை துதிக்க மறக்கல. அவங்களோட சிச்சுவேஷன் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நான் எந்நேரமும் கர்த்தரைய துதிப்பேன்னு சொல்லி இருவரும் அவங்களோட வலி வேதனையில கூட அவங்க கர்த்தரான இயேசு கிறிஸ்துவ துதிக்க ஆரம்பிச்சவங்க. அவங்க இருவரும் துதிச்சுட்டே இருக்கிறப்போ சடனா அங்க ஒரு பெரிய earthquake வந்து all the chains were broken, all the doors were open. ஆம் பிரியமானவர்களே, எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டதாம். வேதத்துல நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆவீங்க. ஆமா, நம்மளோட துதிக்கு அவ்வளவு வல்லமை உண்டுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இருவர் மூலியமா நமக்கு வெளிப்படுத்திருக்காரு. ஆம் பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில கூட அநேக பிரச்சனைகள் வரலாம், செங்கடல்கள் நின்று கொண்டு இருக்கலாம், ஏன் கண்ணீரின் பாதைகள்ல கூட நம்ம நடந்து கொண்டு இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலையும் பவுலும் சீலாசும் பண்ணது போலதான் நம்மளும் ஏசப்பாவை துதிக்க மறக்கவே கூடாது பிரியமானவர்களே. அவங்க துதிக்க ஆரம்பிச்சப்பதான் there was a miracle, there was a shake, there was a chain broken. ஆமா, நம்ம அமைதியா நின்று கொண்டு என்ன செய்வதுன்னு சொல்லி நம்ம தடுமாறி விழுந்துட்டோம்னா கண்டிப்பா அந்த வேலையில எதுவுமே நம்ம காண முடியாது. மாறாக நம்ம துதிக்க 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 தான் அநேக பிரச்சனைகள் மாறப்படும், அநேக வழிகள் திறக்கப்படும். கர்த்தரான இயேசு கிறிஸ்து எல்லா நேரத்திலையும் நம்மள விடுவிக்க வல்லவரா இருக்கார், நம்ம கூடவே இருக்கார். ஹோப்ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனைகள் இல்ல, பாடுகள் மத்தியில பாட மறக்காதீங்க. ஆமென்.